அதை கட்டாய பாருங்க. எனக்கு வேற பிரச்சனை இல்லை. போறவங்க வேறவங்க காய் துப்புறாங்க. உள்ள இருந்தா கூட ஊர் உள்ள இருந்தா கூட பரவாயில்ல. ரோடு ஓரம் சின்ன பாவாடோட அதை நான் படுத்துங்க துணி வாங்கினா கூட சிங்கம் நினைச்சு போக மாட்டாங்க. நல்லவங்க கேட்டவங்க அது கட்டினா கொஞ்சம் மறுபாக்க முடியல. ஆமா அதான் கவுரை விட்டு வச்சுருந்தா ஒன்று அந்த ஒன்று அங்கே ஒன்று போட்டு 3 கவுரு இழுத்து போட்டு கட்டிடுறேன். நான் மீதி இழுத்து கட்டிடுறேன். அது கட்டி என்ன பண்றது? அது கட்டி என்ன பண்றது? தெரியாதா உனக்கு என்ன பண்ணலாம்? சொல்லு, என்ன பண்ணணும்? கட்டி என்ன பண்ணணும்? ஊருக்கு பிள்ளைங்க முன்னாடினா திருப்பி மலர் பட்டுன்னு பொறுத்த வரைக்கும் பிடிக்கணும் உக்காந்துக்கிறாங்கன்னா உடம்பு உனக்கு எங்கேருந்து வரும்? உனக்கு பணம் சாப்பிட்றதுக்கு எங்கேருந்து வரும்? இப்படி பேசினா வந்துருமா? உன் பொண்டாட்டி கூட உங்கள்கிட்ட அது மாதிரி பையன் இப்படி பட்டுங்கிறீ எங்காட்டி போல பேசுன்னு உக்காந்துறிய அவ்வளோ எவ்வளோ பேசுவேன். சரி, உங்க வீட்டுக்காரங்க வா மண்ணு இருக்கிறான். நோண்டு வாயா ஒரு 12 ஏக்கரை வாங்கி விட்டு போய்க்கிறான். அது விற்று திரும்பிட்டு போடான்ட்டு போய் எழுப்பினுவா. பையங்க என்ன பார்த்துட்டு போகிறேன். இது அறுத்து விட்டுட்டான் கட்டுன்றான். ரோடு வர சிமெண்ட் படுக்கிறதுக்கு சேர்த்துக்கு சாப்பிடுவா. ஏன்னா அது இதே படுத்துன்னு என்ன பண்ணுது? அதுக்கு தான் கட்டி விட்டணுங்க. அத்துன்னு வருது. அது ஒரு பக்கம் காத்துல கட்டி விட்டது தான் அதெல்லாம். ஏன்னா இப்படி கட்டாங்க.